श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्त சாய்நாதரின் அனுகிரகத்தோடும் மாஸ்டர் அவர்களின் கண்காணிப்பில் சனிக்கிழமை தோறும் நடந்து கொண்டு இருக்கும் இந்த சத்சங்க யஜ்ஞத்தில் சில வாரங்களாக அகல்கோட் சுவாமி சமர்த்தர் அவரின் சரித்திரத்திலிருந்து விவரித்துக் கொண்டிருக்கிறோம். அகல்கோட் சுவாமி சமர்த்தர். சுவாமி என்றால் நமக்கு தந்தை என்ற பாவம் வரும். சமர்த்தர், அதாவது சமர்த்தர் என்றால் எதையும் செய்பவர், முடியாதது என்பது இருக்காது. நாம் சொல்வோம் இல்லையா, அவனுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கான், அவன் எதையும் செய்பவன் என்று சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் சுவாமி சமர்த்தர். இப்போ தந்தை ஸ்திதிகர்த்தா, தாய் என்பவள் சிருஷ்டிகர்த்தா, குரு என்பவர் லயகர்த்தா. சுவாமி தந்தை, அதாவது ஸ்திதிகர்த்தா, அதாவது காப்பவர். எப்பேற்பட்ட காப்பாளர் அவர் என்றால் மானசீகமான காப்பாளர். காப்பது என்பது எப்படி இருக்கும் என்றால், கீழிருந்தும் அகல பாதாளத்தில் இருந்தும் கூட மீட்டு மிக உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லும் வல்லமை உடையவர். உதாரணத்திற்கு, ஒரு நல்ல வாடி போன செடியை கொண்டு வருவார் சாய்நாதர், சத்குரு சாய்நாதர் சீரியலில். அப்போ பாயாஜிபாய் அம்மாவின் மருமகள், என்ன பாபா இந்த செடி வாடி போய் விட்டதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாபா, நீ நன்றாக பார், அந்த செடியின் நுனியில் கொஞ்சம் பச்சை தன்மை இருக்கு, அதை சரியான முறையில் பாதுகாத்தால் அது நன்னாக வளரும் என்று சொல்வார். இது யார் விஷயத்துல அவர் சொல்வார் அப்படின்னு பார்த்தா, ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு மூதாட்டியை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை இது இல்லைங்களா. அந்த செடியை பார்ப்பதற்கு காய்ந்து போயிருக்கும், ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் உயிரோட்டம், அதாவது ஜீவன் இருக்கும். அது சரியான முறையில் காத்தால் நன்றாக வளர்ந்து பெரிய மரமாகி எல்லோருக்கும் நிழல் தந்து பழங்களையும் தந்து, பின் அது சரிந்து விட்டாலும், அது காலம் முடிந்து அது சரிந்து விழுந்து விட்டாலும், அது மற்றவர்களுக்கு பிறகாக பயன்படும். எப்போ அப்படி என்றால், அதை நாம் சரியான முறையில் வளர்த்தால் அது நமக்கு கிடைக்கும். அதை கிட்டேயே இருந்து நம்ம அந்த செடியை பாராட்டி சீராட்டி வளர்த்தால். இங்கே பாராட்டி சீராட்டி அப்படின்பது ஒரு விசித்திரமான பாஷையா இருக்கும். பாஷை கரெக்டா தான் இருக்கு, ஆனா அது செடிக்கு அந்த பாஷை விசித்திரமானதாக தான் இருக்கும் இல்லைங்களா. இங்க பாராட்டி என்றால் தண்ணீர் ஊற்றுவது, சீராட்டி என்றால் அதை சுற்றி புல் பூண்டு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதையெல்லாம் களை பறிப்பது என்று அர்த்தம். அப்படி நம்மை காப்பவரே சமர்த்தர், அதுபோல நம்மை காப்பவர் சமர்த்தர். அதுபோலதான் சுவாமியும். சுவாமி ஒரு தனி மனிதனை, அதாவது சாதாரண மனிதனை ஒரு மகானாக மாற்றும் வல்லமை மிக்கவர் சமர்த்தர் அகல்கோட் சுவாமி. உண்மையான குருவின் கடமை என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது உண்மையான குருவை பற்றி நாம எங்க பேசிக்கிறோம்.
அப்படி வாடி போன செடியை சரிவர காத்து அதை காய்க்கச் செய்து சமூகத்துக்கு நன்மை பயக்கும் விதத்தில் செய்கிறார்களே அவர்களே உண்மையான குரு. அந்த செடி வாடி போயிடுச்சு, அதை பிடுங்கி எரிஞ்சிடு, அது சரி செய்ய நம்மளால முடியாது, நல்லா இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணீர் விடுப்பா போதும் அப்படின்னு சொல்றது அல்லங்க உண்மையான குரு. அது உண்மையான குருவின் சத்குருவின் அடையாளம் அல்ல. உண்மையான குரு என்பவர் நாம் அப்பேற்பட்டவர்கள், அந்த மாதிரி அதாவது வாடிப்போன செடியை பிடுங்கி விடு என்று சொல்பவர்கள் அல்ல உண்மையான குருக்கள். அதை நல்லா தழைக்க செய்பவர்கள் தான் சத்குருக்கள். அவரை நாடி செல்ல வேண்டும் என்று நம் சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்படிப்பட்ட சாஸ்திரம் சொன்ன சத்குருவை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். சத்குரு என்பவர் எப்படி இருப்பார் என்று, அதாவது வறண்ட செடி வறண்டு கொண்டு இருக்கும் அம்மனிதரை உத்தம நிலைக்கு கொண்டு செல்பவர். அது போன்றோரை இவர் எத்தனையோ பேரை அந்த நிலைக்கு அடைய செய்திருக்கிறார். உதாரணத்துக்கு பாலக் மகாராஜ் போன்றோரை இவர் சொல்லிக்கிட்டோம் இல்லைங்களா? கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நாம பாலக் மகாராஜை பற்றி சொல்லிக்கிட்டோம். பாலக் மகாராஜாவது சாதனை செய்திருக்கிறார், அதனால் அவருக்கு அந்த உன்னத நிலை வந்தது என்று சொன்னாலும் ஓகே. ஆனால் இப்போது இங்கு வரப்போறவருக்கு சாதனை என்றால் என்ன என்பது கூட தெரியாது. இவருடைய பெயர் ஹரிபாவு. இவர் சுவாமியிடம் வர வேண்டும் என்று எதற்கு நினைத்தார் என்றால், அதாவது காரணம் என்ன என்றால், லக்ஷ்மண் என்பவர் சுவாமியின் மகிமைகளையும் லீலைகளையும் கேட்டு தன் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தையும் அந்த கடனில் இருந்து என்னை மீட்டு வெளிக்கொண்டு வந்தால் நான் சுவாமி உங்களை தரிசிக்க வருகிறேன் அப்படின்னு அவரு சங்கல்பம் செஞ்சுக்கிட்டார். இந்த லக்ஷ்மணன் என்ற நபர் இவருடைய வேண்டுதல் சுவாமிக்கு கேட்டதோ என்னமோ தெரியவில்லை. இவன் வியாபாரத்தில் அன்றில் இருந்து, அதாவது 10 ரூபாய் பொருள் திடீரென்று உயர்ந்து 100 ரூபாய்க்கு நல்ல லாபம் தன்னுடைய கடன் தீர்ந்து எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்ததால் அவன் சுவாமியின் தரிசனத்திற்கு வந்தார். உடனே இந்த ஹரிபாபு அவருக்கு நடந்தது எனக்கும் நடக்கும் என்ற நினைப்புல அந்த லக்ஷ்மணனோட சேர்ந்து தரிசனத்திற்கு வந்தார். இவங்க 2 பேரோட இன்னொரு பிராமணனும் கூட வந்தார். தரிசனத்திற்கு வந்த போது இவர்கள் 3 பேரும் சுவாமியை பார்த்து நமஸ்காரம் வைத்தனர். அவ்வளவுதான். இப்போ யார் இந்த லக்ஷ்மணன்? வியாபாரத்துல நஷ்டம் வந்தது, இவரை வணங்கியதும் அவருக்கு லாபம் வந்துடுச்சு. அதாவது ஒருத்தர் பாபா கிட்ட போவார் இல்லையா, அவர் வேண்டின உடனேயே தரிசனத்துக்காக பாபா கிட்ட போவார். போன உடனே பாபா அவரை அந்த பக்தனை கூப்பிட்டு இவருக்கு நிறைய சீனி போட்டு தேநீர் கொடுங்கள் என்று சொல்வார் இல்லையா, அது போல இந்த 3 வணங்கியதும் சுவாமி போங்கடா திருட்டு பயல்களே அப்படின்னு சொன்னாராம். அப்படி சொன்னதும் 3 சமாதி நிலையை அடைஞ்சாங்களாம். இங்க சமாதி நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சமாதி நிலை என்றால் தன் தேகத்தில் உணர்வற்ற நிலை. இன்னும் சொல்லணும்னா அதாவது உயர்ந்த தியான நிலை அடைந்தாங்களாம். அந்த வார்த்தை சொன்ன உடனே அவர்களுக்கு அந்த நிலை வந்தது. இந்த வார்த்தை அது போங்கடா திருட்டு பயல்களே அப்படின்னு சொன்னார் இல்லையா. யார் அந்த திருட்டு பயல்கள்? இந்த திருட்டு பயல்களை என்ன நாம நினைக்கலாம்?
நம் உடம்பில் இருக்கும் அந்த, அதாவது நம்மில் இருக்கும் அந்த அர்ஷத் வர்க்கங்களை சொன்னாரா அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். இதே போலதான் பாபாவும் சொல்வார் இல்லைங்களா, வாடாவில் திருடர்கள் இருக்கிறார்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்வார். எப்போ அந்த திருடர்கள், அதாவது எப்போன்னா அந்த திருடர்கள் அவர்கள் உடம்பை விட்டு வெளியேறினார்களோ, சுவாமி போங்கடா திருட்டு பயல்களே அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த சொன்ன உடனேயே இவர்கள் உடம்பில் இருந்து அந்த அர்ஷத் வர்க்கங்கள் எப்பொழுது வெளியேறினதோ அவர்களின் தேகம் தூய்மையானதாம். எப்போது தூய்மை அடைந்ததோ அப்போ நான் என்ற அந்த பாவம் போயிடும். அந்த பாவம் போயிடுச்சுன்னா எங்கே இருக்கோம் என்ற பாவம் நமக்கு போயிடும். எங்கும் நிறைந்திருக்கும் அந்த சைத்தன்யத்தில் நாம கலந்திடுவோம் இல்லைங்களா. எல்லாமே போயிடுச்சுன்னா நாம என்ன ஆவோம், அந்த எங்கும் இருக்கும் அந்த விஸ்வ சைத்தன்யத்துல கலந்துருவோம். கலந்த பின் தேகம் அங்க இருக்கும் சூழ்நிலையில் இது எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாம நிராமயமா ஆனந்தமா இருக்கும். எப்போ அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலேயே. ஆகையால் தான் மகான்களிடம் செல்லும் பொழுது அவர்களிடம் வரும் ஒரு வார்த்தை நம்மை நோக்கி வந்தால் எப்பேற்பட்ட நிலையை நாம் அடைய முடியும் என்பதை நாம் இங்க நல்லா கிரகிக்கணும். ஹரிபாவுக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு இருக்கும் கஷ்டத்தை சொல்லிக்கொள்ள வந்தார் அவர் இங்க. லக்ஷ்மணனுக்கு நல்லது நடந்தது இல்லையா, அதே போல தனக்கும் நடக்கும் என்று வந்தார். சுவாமி சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலேயே ஹரிபாபுவுக்கு என்ன தோணித்தான், அந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனேயே அவருக்கு இனி எப்பொழுதும் சுவாமியை தரிசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவருக்கு கோரிக்கை வந்ததாம் அந்த ஒரு வார்த்தையில. அதே போலதான நம் தந்தையான பரத்வாஜா மாஸ்டர் அவர்களுக்கும் 1963 பிப்ரவரி 9 ஷிரடி சென்றதும் பாபா அனுபூதி பெற்றார் இல்லையா. அந்த அனுபூதி கிடைத்த பின் வித்யாநகருக்கு வந்த பின்னும் அந்த பாவம் போகவிடாமல் எதிரில் பாபாவின் உருவப்படத்தை வைத்துக் கொண்டு நிரந்தரம் அவரது சந்நிதியில் இருப்பது போல நினைத்து கொண்டார் இல்லையா. அது போல ஹரிபாபுவுக்கு தரிசனம் செய்து கொண்டே இருக்கணும் என்று மறுபடியும் தோணிச்சான். சோ அந்த கோரிக்கை தீவிரமா இருந்ததால தான் சுவாமி ஒரு வார்த்தையிலேயே எப்பேற்பட்ட நிலையை அவரை அடைய செய்தார் அப்படின்றது இங்க நாம பார்க்கிறோம். இங்க சத்குரு என்பவர் எப்படி இருப்பார் என்ற விஷயம் தெரிகிறது நமக்கு. அதாவது சாதாரணமான மனிதனையும் மகான்களாக மாற்றும் தன்மை அவர்களுக்கு இருக்கு. எப்போது என்றால் போனவர்களுக்கு, அங்கு சென்றவர்களுக்கு தீவிரமான கோரிக்கை தோன்றும் பொழுதும் தீவிரமான தவிப்பு இருக்கும் பொழுதும் கட்டாயம் அது நடந்தே ஆகும். ஆகையால் அவருக்கு போய் தரிசிக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. யாருக்கு? ஹரிபாபுவுக்கு. உடனே அவருக்கு சர்வத்தை அகற்றினார். யாரு? சுவாமி. இங்கு சர்வத்தை அகற்றி என்றால் நாம அது வெளிப்படையான விஷயங்கள் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லைங்க. வெளிப்படையானவை அல்ல. அதாவது வெளிப்படையானவை என்றால் பணம், வீடு, வாசல், நகை என்று நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கு அதுவல்ல. சர்வத்தை அகற்றி என்றால் நம்மில் உள்ள 6 வகையான குணங்கள், அதாவது அர்ஷத் வர்க்கங்கள், அந்த பாவனைகளை அகற்றி, அதாவது காம, குரோத, மோக, லோப, மத மாச்சரியங்களை அகற்றி நான் என்ற பாவனையை எல்லாவற்றையும் அறுத்தி எரிந்தார் என்றால் அவற்றை விட்டுவிட்டார். விட்டபின் சுவாமிக்கு எல்லாத்தையுமே அவர் அந்த அர்ஷத் வர்க்கங்கள் எல்லாத்தையுமே அவர் அங்க அறுத்து எறிந்து விட்டுட்டார். அதனாலதான் அவருக்கு அந்த கோரிக்கை அவருக்கு வந்தது.
அந்த கோரிக்கை வந்த பிறகு அவருக்கு சுவாமிக்கு வெள்ளி பாதுக்களை தயார் செய்து தரணும் என்ற கோரிக்கையும் எழுந்தது. அதே போல் அவர் வெள்ளி பாதுக்களை தயார் செய்து கொண்டு வந்து சுவாமியிடம் கொடுத்தார். அதை கொடுத்து போட்டுக்கொள்ள சொன்னார். சுவாமியும் அதை வாங்கி கொண்டு 2 வாரங்கள் போட்டுக்கொண்டாராம். அந்த பாதுக்களை சுவாமியிடம் இருந்து அங்கு இருக்கும் நிறைய பேர் வாங்கி கொள்ள முயற்சி செஞ்சாங்களாம். அங்க இருப்பவர்கள் எல்லாம் எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். ஆனா சுவாமி யாரையும் அந்த பாதுக்களை தொடவிடவில்லையாம். ஏன், என்ன காரணம் என்று கேட்டால் அதற்கு சுவாமி, இது என் ஆத்மலிங்கம், ஆகையால் நான் யாருக்கும் தரமாட்டேன் என்று சொன்னாராம். அதை யார் தயார் செய்தார் என்றால் ஹரிபாபு, இல்லைங்களா? அதனால் சுவாமி இது என் பாது, என்னுடைய ஆத்மலிங்கம் அப்படின்னு சொன்னார். அப்போ ஹரிபாபு வெளிப்படையான வெள்ளி பாதுக்களை தந்தாரா? இல்லைங்க. தன் ஆத்ம தத்துவத்தை, அதாவது அவர் தன் ஆத்ம தத்துவத்தை அவர் பாதம் கீழ் வைப்பதற்கு தந்தார். மகான்கள் பாதம் நம் மேல பட்டா எவ்வளவு பவித்திரம் ஆயிடுவோம் இல்லைங்களா? அந்த ஸ்பர்ஷை பட்ட உடனேயே நம்ம எவ்வளவு பவித்திரமாவோம். அப்போ சுவாமி அந்த வெள்ளி பாதுக்களை ஏன் என் ஆத்மலிங்கம் அப்படின்னு சொன்னார்? அந்த பாதுக்களை போட்டுக்கிட்டார் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நம்மில் இருக்கும் அந்த தீய எண்ணங்களை அழிக்க வேண்டும் என்றால் அதை மிதிக்க வேண்டும் இல்லையா? அதை மிதிப்பதற்கு அந்த பாதுக்களை தயார் செய்தார். யாரு? ஹரிபாபு. ஆகையால் தான் அது என் ஆத்மலிங்கம் ஆனது. அப்போ ஆத்மலிங்கம் ஆன பொழுது இங்க நான் வேறு அவன் வேறு என்று ஆகாது இல்லையா? இங்க சுவாமி வேறு ஹரிபாபு வேறு என்று ஆகாது. ஆகையால் அதை யாருக்கும் நான் தரமாட்டேன் அப்படின்னு சுவாமி சொன்னார். அப்படி 15வது நாள் ஹரிபாபுவை கூப்பிட்டு, நீ உன் வேலைகளை எல்லாம் விட்டுவிடு அப்படின்னு சொன்னாராம். விட்டுவிடு அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீ என்னை சேர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். நீ எந்த பாவனையில், உன்னுடைய மனசுக்குள்ள எந்த பாவனையோட இங்க வந்த, நான் நல்லா ஆயிடணும், எனக்கு நிறைய லாபம் வரணும் அப்படின்ற பாவனையோட தானே அவர் அங்க வந்தாரு. நீ எந்த பாவனையில் இருந்தாயோ அவற்றையெல்லாம் விட்டுவிடு அப்படின்னு அங்க சுவாமி சொல்றாரு. நீ என்னுடைய குழந்தையாய் ஆகிவிடு என்றால் என் பிள்ளையாக இருந்துடு அப்படின்னு சொல்றார். இங்க என் பிள்ளையாய் இருந்துடு அப்படின்னா அப்போ சுவாமி என்ன ஆகிறார்? அவர் பிள்ளை என்றால் சுவாமி தந்தை ஆகிறார் இல்லையா? அப்போ தந்தையின் பேச்சை பிள்ளை கேட்க வேண்டுமா இல்லையா? அதுதானே அவருடைய கடமை. இதற்கு முன் நீ யாரோ நான் யாரோ, ஆனால் இப்போ நீ என் பிள்ளை ஆனாய். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தைய ஒருத்தர் தத்தெடுக்கிறாருங்க. தத்தெடுக்கும் பொழுது இதற்கு முன் அந்த குழந்தை வேறொருவருடைய பிள்ளை. அந்த குழந்தையை இவருக்கு, அதாவது நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இவருக்கு குழந்தை இல்லாத காரணத்தால் இவர் தத்தெடுத்துக்கிறார். இதற்கு முன் அவருடைய இனிஷியல் என்ன இருக்கும்? இதற்கு முன் இருந்த அந்த தந்தையோடைய இனிஷியலா இருக்கும். இப்போ இவர் இன்னொரு தத்தெடுத்துக்கிறார். அப்போ அந்த இனிஷியல் அந்த குழந்தைக்கு மாறுமா இல்லையா? அப்போ இவருடைய வேலைகள், இவருடைய எல்லாமே பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிவிடும் இல்லையா? அது போல இப்போ இவர் இங்க அதுதான் சொல்றார், நீ என் பிள்ளையாக மாறிவிடு அப்படின்னு. இனிமேல் நீ என் பிள்ளை அப்படின்னு சொல்றார். அப்படி என்றால் என் பாவனைகள் போல் இருந்துவிடு. இங்க பாருங்க, ஒரு சாதாரண மனிதனை மகான்களாக மாற்றுகிறார்கள். இது போல எத்தனையோ மகான்களை இவங்க மாற்றி இருக்காங்க. உதாரணத்துக்கு வீரபிரம்மம் அவர்கள் சித்தையாவை செய்யவில்லையா?
மகானாக மாற்றவில்லையா? அதே மாதிரி வெங்கைய சுவாமி கோளைய தாத்தாவை அதே மாதிரியும் ரோசி ரெட்டியையும் மாத்தினார். அதுபோல சாமானிய மனிதனை மகான்களாக்கும் தன்மை உடையவர்களே உண்மையான மகான்கள். அதேபோல் சாதாரண மனிதனுக்கு ஒரு வார்த்தையிலேயே சமாதி நிலையை அவரை என்றும் தரிசிக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்யவிக்க வேண்டும் என்ற முயற்சியும் வெள்ளி பாதுக்களை கொண்டு வந்து தந்ததற்கும் இது எல்லாம் என்ன அர்த்தம்? அந்த ஒரு வார்த்தை அவர் மகான் ஆக்கும் அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு அப்படின்றதுக்கு தான். அதனால தானே இது என் ஆத்மலிங்கம் அப்படின்னு சொன்னார். யாரு கேட்டாலும் தரவில்லை, திரும்பி அந்த அந்த பாதுக்களை அவரிடமே கொடுத்துட்டார். யார்கிட்ட? ஹரிபாபு கிட்ட. அதுக்கப்புறம் கொடுத்த பின் உன் எல்லா வேலைகளையும் விட்டு என் பிள்ளையாக ஆகிவிடு அப்படின்னும் சொன்னார். அதற்கப்புறம் கடல் கடை சார்ந்த பிரதேசத்தில் சென்று என் கொடியை பறக்க விடு அப்படின்னு சொன்னார். இது சாமி சொன்ன வார்த்தை. யாருக்கு? ஹரிபாபுவுக்கு. இருக்கும் வேலையை விட்டுவிடு, என் பிள்ளையாயிடு, என்னை சரணடைந்து விடு, உனக்கு பயம் வேண்டாம், சரணடைந்த பின் நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னார். அவரை யார் பாதுகாக்கணும்? சுவாமி தானே. நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? பிள்ளையை பார்த்து கொள்வது ஒரு தந்தையின் கடமை அல்லவா? ஆகையால் சுவாமியே பார்த்து கொள்வார். அந்த பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? அப்போ தந்தையின் ஆணையை செவ்வனே செய்து முடிக்க வேண்டும் இல்லையா? சுவாமி என்ன சொன்னார்? என் கொடியை பறக்க விடு என்று சொன்னார். ஆகையால் தந்தை சொல் தட்டக்கூடாது இல்லையா? அதனால் தந்தை சொல் தட்டாத பிள்ளையாய் இரு, உனக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார் சுவாமி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வியாபாரி இருக்கார். அந்த வியாபாரம் அந்த கடையில அவர் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தார். தனக்கு பின் தன் மகனை அந்த இடத்தில் அவர் உட்கார வைக்கிறார். அந்த இடத்தில் உட்கார வைக்கும் பொழுது அவர் என்ன சொல்வார்? என்னை விட நான் நன்றாக வியாபாரம் செய்தேன், அதை போல் நீ என்னை விட நீ இன்னும் நல்லா வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொல்வார். அதே மாதிரிதான், அதாவது சுவாமி எப்படி தர்ம காரியங்களை நிறுவினாரோ அதே போல் நீ என் கொடியை பறக்க விடு என்று சொன்னார். அதாவது கடற்கரை சார்ந்த பிரதேசத்தில் என்று சொன்னார். அந்த இடத்தில் எப்படி இருக்கும்? இந்த கடற்கரை சார்ந்த பிரதேசம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த கடற்கரை காற்று வீசும் பொழுது சில்லு நின்றும் அந்த வியூ பார்க்கும் பொழுது மிக அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் இல்லைங்களா அந்த பிரதேசம்? அப்போ அந்த பிரதேசத்தில் எல்லோரும் ஆனந்தமா இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி பறக்க விடு. அந்த கரையோரம் அலைகள் ஒன்றன் பின் ஒன்று எழும்பி விடும் இல்லைங்களா? அந்த அலை சத்தத்திலும் உன் தர்மம் ஓங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். நாம அப்படின்னு சொன்னாரு நாம நினைக்கலாம். நாம சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் நினைக்கும் நினைவும் இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்படிதான் சொல்லி இருப்பாரு, எப்படி பேசி நல்லதாவே தானே நாம நினைக்கிறோம். அதாவது இறைவன் அடியில் சேர்பவையாக இருக்க வேண்டும். இப்போ அந்த கொடியை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணணும்? ஆனந்தம் அப்படின்னு நினைச்ச உடனே நினைக்கு வரணும். அலைக்கடல்களை பார்த்த உடனே அந்த தர்மத்தின் வழி தோழணும். அந்த ஆனந்தம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கொடி பறக்க விட சொன்னார் இல்லையா? அது நமக்கு நினைவுக்கு வரணும். அப்படி வரும்பொழுது நாம் எப்படி இருப்பதாகும்? நாம எங்க இருக்கோம்? அவர் சொன்னதையே நாம நினைச்சிட்டு இருக்கும் பொழுது நாம எங்க இருக்கோம்? எங்க இருந்தாலும் அவர் சந்நிதியில் இருப்பது போல ஆகும். அதற்கு தான் நாம் இவ்வளவு
விவரமா நாம விவரித்து கொண்டு இருக்கிறோம். என் கொடியை பறக்க விடு என்று ஹரிபாபு கிட்ட சொல்லி அவரை 3 முறை தோப்பு கர்ணம் போட வைத்தாராம் சுவாமி. அதற்கப்புறம் பின்னாடி அந்த பாதுக்களை கையிலும் காலிலும் ஒரு முறை போட்டுக்கொண்டு பின் அதை ஹரிபாபுவுக்கு கொடுத்து இதை எடுத்துக்கொண்டு போய் ஒரு மடம் நிறுவும்படி சொன்னாராம். எங்கு என்றால் அவர் சொன்னது, அதாவது கடல் சார்ந்த பகுதி சொன்னார் இல்லையா, கடல் சார்ந்த பிரதேசம். அதாவது அகல்கோட்டில் இருந்து சோலாப்பூர் எது கடல் சார்ந்த பகுதி என்று பார்த்தால் மும்பை, அதுதான் கடல் சார்ந்த பகுதி. வேறு அங்கு எங்கேயும் கடல் நாம பார்க்க முடியாது. அங்கு சென்று மடம் நிறுவினார். சரி, சுவாமி ஏன் 3 முறை தோப்பு கர்ணம் போட வைத்தார் அப்படின்னா, அன்று முதல் நாள் இரவு, அன்னைக்கு முதல் நாள் இரவு சுவாமி தன் படுக்கையை விட்டு எழுந்து அருகே இருந்த மரத்தின் அருகே சென்று அந்த மரத்தை 3 முறை அடித்து, இந்த ஊரை விட்டு சென்று விடு, ஈரே என் பிள்ளைகள் தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று கத்தினாராம். அங்கிருந்த ஹரிபாபுவுக்கு தூக்கம் கலைந்து ஹரிபாபு எழுந்து பார்த்தாராம். பார்த்துட்டு சுத்தியும் பார்த்துட்டு மறுபடியும் சுவாமிய பக்கத்துல உட்கார்ந்து தன்னோட பாத சேவைய செய்ய தொடங்கிட்டாராம். இங்க நாம கவனிக்கும், என்னது இது 3 முறை அடித்து, இந்த பிரதேசத்தை விட்டு போ, என் பிள்ளைகள் தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள், இதற்கு என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நம்ம அறிவுக்கு எட்ட அளவுக்கு நாம முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதாவது இறைவன் சந்நிதியில் சேர முயற்சி நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மரத்தில் 3 இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். 3 முறை அடித்தார். அந்த 3 முறை என்பது நாம் என்னவென்று நினைப்பது? 3 காலங்களை குறிக்கிறதா, இல்லை ஜாகிரத் ஸ்வப்ன சூப்பிய அவஸ்தைகள் என்று நினைக்கலாமா, இல்லை 3 குணங்கள், அதாவது சத்வ ரஜோ தபோ குணங்கள் என்று நினைக்கலாமா? இந்த 3ஐ விரட்டினார். என் பிள்ளைகள் தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அந்த 3 இருந்தால் அந்த 3ம் தானே நம்மை தூங்காமல் செய்து கொண்டு இருக்கிறது. அதாவது எந்த 3 என்றால் ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திய அவஸ்தைகள். கண்கள் மூடினாலும் தூக்கம் வராமல் செய்கிறது. எப்போ நமக்கு என்ன தெரியுமோ எது தெரியுமோ அப்படின்னு அந்த கோபம், வெறுப்பு, பொறாமை இவையெல்லாம் அதுவும் இருக்கலாம் இல்லைங்களா? இல்ல ரஜோ, அதாவது சத்வ ரஜோ தபோ குணங்களாகவும் இருக்கலாம். இந்த 3ம் இருப்பதனாலேயே மனிதன் மறுபிறவி எடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த 3 உன்னை விட்டு போக வேண்டும். எது அப்படின்னா சத்வ குணம் போகணும், ரஜோகுணம் போகணும், தமோ குணமும் போகணும். போயிடும். சரி சரி, ரஜோகுணம் தமோ குணம் போனால் நல்லதுதான். ஆனா சத்வகுணம் நல்லது தானே, ஏன் போகணும் அப்படின்னு நாம இங்க யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, நல்ல குணத்தினால என்ன ஆகும்? மறுபடியும் பிறக்க காரணமாகும். நல்ல குணத்தினால புண்ணியம் அதிகமாகும் இல்லையா? அதிகமானா அதை நாம அனுபவிக்க மனித பிறவி வேணுமா இல்லையா? அப்போ மனிதனாக பிறக்கணும். பிறந்த பின் அந்த புண்ணியத்தை பக்கத்துல வைங்க. பிறந்துட்டோம், அப்போ நம்ம அந்த பிறவியில பாவம் செய்ய மாட்டோம் அப்படின்றது என்ன நிச்சயம்? இப்போ புண்ணியம் அதிகமா இருக்கு, ஒரு பெரிய தனவந்தனாக இருந்த வீட்டுல பிறந்துட்டோம், நமக்கு செல்வம் நிறைய இருக்கு, அந்த செல்வத்தால நம் கண் மறைந்து மதம் ஏறி பாவம் செய்தால் தமோ குணம் வருமா? அதனால தான் 3 குணங்களும் வேண்டாம் அப்படின்னு 3 அடி அடித்து விரட்டினாரோ இல்லை ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திய முறை இருக்கு இல்லைங்களா? ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திய 3ஐயும் எடுத்துட்டாரா
அப்படின்னும் நினைக்கலாம் இல்லையா. சத்வ ரஜோ தபோ குணம் இதை அடிச்சிருக்கலாம். இந்த 3 குணங்கள் இருந்தால் அவனுக்கு தூக்கம் வராது, விழிப்பு வந்துடும் இல்லைங்களா. இந்த குணங்கள் இல்லாததால் என்ன ஆகுது, அவன் நிம்மதியாக இருக்கான். நிம்மதி நிலை என்றால் சுவாமியின் சந்நிதியில் இருக்கான். அதனால அவர்கள் நிம்மதியா தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். இல்லையெனில் நிம்மதி இருக்காது. இதில் இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? மகான்களின் சந்நிதியில் நமக்கு மன நிம்மதியாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் சுவாமி நிம்மதியாக இருக்கும் என்று நினைத்து அவர்களை நீ ஏன் வந்து தொந்தரவு செய்கிறாய் அப்படின்னு சொல்றார். இதே தானே பாபா சொல்வார், நான் பால்பானை எடுத்து செல்றேன், அதை கல்லுப்பானை அப்படின்னு சொல்றாங்க, அதை குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க, பித்து பிடிச்சவர்கள் பேசுறாங்க அப்படின்னு. அதே போன்ற நிலைதான் இவர்களுக்கு வருமே என்று நினைத்து அந்த மரத்தை அந்த இரவு சுவாமி அடித்தது. இங்கே இரவு என்பது இருள். இருள் என்றால் அஞ்ஞானம், அது போன்று இருக்கலாம். அதாவது அஞ்ஞானம் என்ற பாவனையில் இருக்கலாம். ஓகேவா. எதற்கு அந்த நபரை ஹரிபாபுவை உத்தமமான நிலைக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னு நினைச்சாரு சுவாமி? அவரை உன்னத நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் மிகவும் பாடுபட்டார், நிறைய முயற்சி செய்தார். இங்கு நல்லா கவனிக்கணும், நாம் மேன்மை அடைய செய்வதற்கே இறைவன் முயற்சி செய்து கொண்டு இருப்பாராம் எப்பொழுதும். முன் ஜென்மத்தில் நாம் எப்படி இருந்தோமோ என்பது நமக்கு தெரியாது. இந்த ஜென்மத்தில் வந்தோம், இந்த ஜென்மத்தில் இன்னும் உத்தமமான நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த சூழலில் ஏற்படுத்தி இருக்கிறார். இதை பயன்படுத்தி கொண்டால் இதைவிட மேல்நிலைக்கு செல்ல நமக்கு வாய்ப்பு இருக்கும். இறைவன் எப்பொழுதும் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். அந்த வாய்ப்பை புரிஞ்சு நாம் பயன்படுத்தி கொண்டால் சீக்கிரம் அந்த நிலைக்கு போக முடியும். இல்லையா, இல்லை என்றாலும் பரவாயில்லை, சீக்கிரம் போக முடியவில்லை என்றாலும் தாமதமாகவாவது போய் சேர முடியும். உதாரணத்திற்கு ஒரு 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க நிறைய பேர். அதுல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே சில பேர் பாஸ் ஆயிடுறாங்க. மீதி இருக்கிறவங்க 1 2 3 4 ஏதோ ஒரு அட்டம்ப்ட் எழுதி பாஸ் ஆகி மறுபடியும் +1க்கு போயிடுறாங்க இல்லையா. அது போல நாமளும் இந்த நமக்கு வந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சீக்கிரமாக அந்த சத்குரு சந்நிதியை அடையலாம். அதற்கான அந்த சத்வ ரஜோ தபோ குணங்களை எப்படி நம்மில் இருந்து விலக்கி வைக்க வேண்டும், எவ்விதமாக விளக்க வேண்டும் என்பதை சத்சங்கத்தின் மூலம் நமது தந்தையான மாஸ்டர் அவர்கள் நமக்கு இங்கு சொல்லியிருக்கிறார். அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் பிறகு சுவாமி அந்த ஹரிபாபுவை அழைத்து காதில் ஏதோ சொன்னாராம். அது நமக்கு தெரியாது, அது அவருக்கும் உள்ள ரகசியம். பிறகு சுவாமி சட்டையை கழற்றி தந்தாராம். சந்நியாசி போட்டுக்கொள்ளும் பொருட்களை தந்தாராம். தந்து சம்சாரத்தை விட்டுவிடு என்று சொன்னாராம். இங்கு சம்சாரம் என்றால் நாம் குடும்பம் மட்டுமே என்று நினைக்கிறோம். சம்சாரம் என்றால் சாரம். சம் என்றால் ஒரு பொருள், இல்லை ஒரு மாம்பழம் என்று வைத்துக் கொள்வோம். சாரம் என்பது அதில் இருக்கும் சாறு அப்படி என்று வச்சுக்கலாம். அந்த பொருள் எடுத்து அதில் உள்ள சாற்றை நாம உறிஞ்சி எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, சாப்பிடுறோம், அதை சுவைக்கிறோம், அதை ஆஸ்வாதிக்கிறோம், எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம்.
அது சாப்பிட்டு தின்னு முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். மறுபடியும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது முடிச்சு போயிடுச்சு, அவ்வளவுதான், விட்டு எரிஞ்சிடணும். மறுபடியும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது என்பதுதான் இங்க சுவாமி நமக்கு சொல்றாரு. அதாவது இன்னும் நல்லா சொல்லணும்னா, இப்போ ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா அப்பாவுக்கு 4 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 4 குழந்தைல கடைக்குட்டிக்கு கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் பண்றச்ச என்ன பண்ணுவாங்க, தாலி கட்டி முடிச்ச உடனே அங்க கடலை உருண்டை எல்லாருக்கும் கொடுப்பாங்க இல்லையா? எதுக்கு அந்த கடலை உருண்டை கொடுக்குறாங்க அப்படின்னா, இனி இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணிடுறதுக்கு யாரும் இல்ல, இவர் என்னுடைய கடைக்குட்டி அப்படின்னு சொல்றதுக்கும், அந்த குடும்ப தலைவனுக்கு இனி நான் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய குழந்தைகள் எனக்கு இனிமேல் இல்லை, இதோடு நிறைவடைகிறது அப்படின்னு சொல்றதுக்கும் தான் அத ஃபார்மாலிட்டியா வச்சிருக்காங்க. அது மாதிரிங்க, இனிமே அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இனிமே ஒரு பொண்ணை பார்க்கணுமோ இல்ல பையனை பார்க்கணுமோ அப்படின்னு எதுவுமே இல்லாம கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சு, அவரை ஒரு குடும்பஸ்தன் ஆக்கி விட்டாச்சு, அவ்வளவுதான், இதோட என்னுடைய கடமை முடிந்து விட்டது அப்படின்னு அதாவது அந்த கடலை உருண்டையை சாப்பிட்டு கை தட்டுவது போல. அதுதான் அது மாதிரி இந்த சம்சாரம் அப்படின்றது தன்னுடைய வேலைகள் முடிந்து விட்டது. இனி நான் எனக்கான வேலைகள், அதாவது மற்றவங்களுக்காக இனிமே உழைச்சாச்சு, இனி எனக்காக நான் உழைக்கணும் இல்லைங்களா? எனக்கான வேலையை நான் தொடங்கணும் அப்படி என்பதுதான். ஆனா சில பேர் இருப்பாங்க, எப்படி, எனக்கு 60 வயசு 80 வயசு ஆனாலும் சாவி கொத்தி என் இடுப்புலதான் இருக்கணும், நான் சொல்றதுதான் மற்றவங்க கேட்கணும், நான் சொல்ற சமையல் தான் இன்னைக்கு பண்ணணும், என்னுடைய இரும்பு பெட்டியை நான் தான் காவல் காக்கணும் அப்படின்னு, என்னுடைய நாலேஜ் இல்லாம யாரும் அந்த இரும்பு பெட்டியை திறக்கக்கூடாது, காசு எடுக்கக்கூடாது, என் வழியாதான் அந்த காசு வெளியே போகணும் அப்படின்னு இன்னும் சில பேர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்காங்க. அப்பேற்பட்டவர்களுடைய மறுஜென்மம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு அந்த இரும்பு பெட்டியை காவல் காக்கிற மாதிரி மறு ஜென்மத்தில் அவர் நாயா பிறந்து ஒரு வீட்டை காக்க வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்படுவார். ஆகையால் நமக்கு எந்த அளவுக்கு கடமைகள் இருக்கோ அவை முடித்துக்கொண்டு இனி நமக்கான, அதாவது நாம் இனி எதற்காக வந்தோம் அதை தெரிந்து கொண்டு அந்த வேலையை தொடங்க வேண்டும். இனி நமக்காக நாம் உழைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்படி அவர் ஹரிபாபு தன்னுடைய வீட்டுக்கு போகிறார். பம்பாயில இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவியின் நகைகள் எல்லாம், எல்லா பொருட்களும் எல்லாருக்கும் விநியோகித்து விட்டு தனக்குன்னு எதுவும் வைத்து கொள்ளாம உடுத்துறதுக்கு உடை மட்டும் எடுத்துக்கொண்டு தன் மனைவியும் கையோடு கூட்டிக் கொண்டு அங்கே அந்த கடல் சார்ந்த பிரதேசத்தில், சுவாமி சொன்னார் இல்லையா, கொடியை பறக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை அவர் தொடங்கினார். அங்கே ஒரு மடம் அமைத்தார். அங்கு மட்டும் அமைக்காமல் சுற்றி இருக்கும் நகரங்களிலும் சின்ன சின்ன நகரங்களிலும் ஒரு சிறு சிறு மடங்களை அவர் நிறுவினார். எதற்காக என்றால், ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டா என்ன ஆகும், அங்க மட்டும்தான் இருக்கும், அத நாலாபுறமும் பரப்ப வேண்டும் என்பதற்காக. அதாவது ஒரு தொட்டியில 4 செடி போட்டா அது நல்லா வளருமா? வளராது இல்லைங்களா? அதுக்கு 4 தொட்டியா வச்சா அந்த செடி செழிப்பா வளரும். இதேதான் மாஸ்டர் அவர்களும் நமக்கு சொன்னது. இந்த சத்சங்கம் என்ற இந்த விதையை நாலாபுறமும் தூவுங்கள், ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இருப்பது சரியல்ல அப்படின்னு அவர் சொன்னது. அதையே தான் அந்த ஹரிபாபுவும் சிறு சிறு நகரங்களிலும் அந்த தர்மஸ்தாபத்தை செஞ்சு சுவாமி சொன்னது போல அந்த கொடியை பறக்க விட்டார். அப்படி செஞ்சுட்டு வருஷத்துக்கு 3 தடவை சத்குருவை பார்க்க தரிசனம் செய்து கொண்டு வந்தார். வருடத்திற்கு 3 தடவை என்று சொல்லியிருக்காங்க. நம்மளால் முயன்றவரை வருடத்திற்கு 2 முறையாவது சத்குருவின் தரிசனம் செய்ய வேண்டும் என்பது. அதே போல் நாமளும் நம் தந்தை சொன்னது போல் நம்மால் முயன்றவரை நாம் செய்து கொண்டு நாமும் அந்த சத்குரு சந்நிதியில் சேர்வதற்கு முயற்சி செய்வோம். சக்தி.
श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता।